27 தொகுதிகளிலும் களமிறங்கும் RSS தனிப்படை. அறிவாலயத்தை அலறவிடும் பாஜகவின் வியூகம். தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேறியிருக்கிறது. NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவான கையோடு டெல்லி மேலிடம் தனது ஸ்பெஷல் ஆபரேஷனை தொடங்கியிருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் வெளியான அதே வேகத்தில் தமிழகத்தில் தாமரை மலரப்போவதை உறுதி செய்ய டெல்லியிலிருந்து ஒரு ரகசிய திட்டம் தயாராகியிருக்கிறது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் 27 தொகுதிகளிலும் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு RSS அமைப்பின் தனிப்படை களமிறக்கப்பட போகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் வாரியாக செயல்பட போகும் இந்த தனிப்படை மத்திய அரசின் சாதனைகளையும் தேசபக்தியையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து தாமரை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாங்கள் டெல்லி சென்றால் ஸ்டாலின் அச்சப்படுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். டெல்லி மற்றும் தமிழக NDA தலைவர்களின் இந்த ஒருங்கிணைந்த வியூகம் திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. குறிப்பாக பாஜகவின் 27 தொகுதிகளிலும் RSS தொண்டர்கள் நேரடியாக களமிறங்குவதால் இந்த முறை தமிழக சட்டமன்றத்திற்குள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் பாஜக MLAக்கள் நுழைவது உறுதி. ஒரு பக்கம் தாவேகா போன்ற கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை பார்த்து நிர்வாகிகளுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் பாஜக ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுடன் தனது தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. 2021 20 இடங்களில் போட்டியிட்டு 4 MLAக்களை பெற்ற நாம் இந்த முறை 27 இடங்களில் போட்டியிட்டு 27ஐயும் வெல்ல போகிறோம். தமிழகத்தில் ஆன்மீக அரசியலும் தேசபக்தியும் கைகோர்த்துள்ள இந்த வேளையில் டெல்லியின் இந்த அதிரடி திட்டம் தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றப் போகிறது. 2026 அமைய போகும் புதிய அரசில் தாமரையின் பங்களிப்பு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.